Most of the Indian businesses 80% of the time and energy எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு புதுசாக கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. இதுக்காக நிறைய லீட் ஜெனரேஷன் மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்லைனில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, ஸ்டால் போடுறது, ஆன்லைனில் ஃபேஸ்புக் ஆட், இன்ஸ்டாகிராம் ஆட், கூகுள் ஆட், இந்த மாதிரி பல கேம்பெயின்ஸை ரன் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த எனர்ஜி இல்லைனா 0% ஆஃப் த டைமை தான் அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை ரிட்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கஸ்டமரை ரெகுலர் கஸ்டமராக நம்ம எப்படி மாற்றுறது, நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு, நமக்கு லாயலாக இருக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸாக நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சௌமியா அண்ட் இதனோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படின்றது உங்ககிட்ட ஆல்ரெடி பொருள் வாங்கினவங்க இல்லை உங்கள் சர்வீஸை ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க அவங்களே திரும்ப உங்ககிட்ட கஸ்டமராக வந்துட்டு இருந்தாங்கன்னா அதை தான் நம்ம ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கஸ்டமர் ரிட்டென்ஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னு வைங்களேன், நம்மளோட ப்ராஃபிட் லெவல் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கஸ்டமர் பேஸில் ஒரு 5% ஆஃப் த கஸ்டமர்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாலே போதும், 25% வரைக்கும் ப்ராஃபிட் அது மூலமாக பார்க்க முடியும். உங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து இந்த வேல்யூ ரைஸ் ஆகும். அப்போ எந்த செலவும் பண்ணாமல், பெருசாக கன்வின்ஸ் எதுவும் பண்ணாமல், டைம், எனர்ஜி எல்லாமே கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் லெவலை ரொம்ப க்ரோ பண்ண முடியும் இந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன் மூலமாக. எல்லா கஸ்டமர்ஸுமே நம்மக்கிட்ட ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸாக மாற மாட்டாங்க. அப்படி யார் ரெகுலர் கஸ்டமர்ஸாக மாறுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வெர்சஸ் லாயல் கஸ்டமர்ஸ். ஒரு பிஸ்னஸ் கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருளும் பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் பண்ணவங்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். எங்கே பொருள் வாங்கினாலும் சரி, எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, சாட்டிஸ்ஃபை ஆகணும், கொடுத்த காசுக்கு அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறது ஒரு பேஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஆன கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸாக மாறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் லோவாக இருந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு பெஸ்ட்டாக இருக்கிற பிஸ்னஸ் கிட்ட மூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, வெறும் அவங்களோட காசை மட்டும் நீங்கள் மதிக்காமல் அவங்களையும் மதித்து அவங்க கூட பர்சனலைஸ்டு கனெக்ஷன் பில்ட் பண்ணி அவங்க கடைக்குள்ளே வந்தாலே அவங்கக்கிட்ட ஒரு ஆரா டெவலப் பண்ணி சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் நோன்னு சொல்லுவாங்க. கடைக்குள்ளே வந்த உடனே இது அவங்க கடைங்கிற ஒரு ஃபீலை நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க. நம்ம கடை தானே, நம்ம போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரும். அதுதான் லாயல் கஸ்டமர் பேஸ் அப்படின்றது. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சூப்பர் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக சூப்பர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறீங்க, ரேப்போ வேறு லெவலில் வச்சுருக்கீங்க, கடைக்குள்ளே வந்த உடனே அவங்கள நீங்கள் டீல் பண்ணுற விதம், ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம், கேர் பண்ணுற விதம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் அப்போ உங்கள் பிஸ்னஸ் மேலே லாயல்ட்டி வரும். அந்த லாயல் கஸ்டமர்ஸ் தான் ரிட்டென்ஷன் ஆவாங்க. அந்த லாயல் கஸ்டமர்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கான கோல்டன் ரிசோர்ஸ். இப்படிப்பட்ட லாயல் கஸ்டமர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சேல் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த 48 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கான கோல்டன் டைம் பீரியட். நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் சேல்ஸ் பண்ணாலும் சரி, அவங்க உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டாங்க, சேல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற இன்ட்ராக்ஷன், நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் தான் அவங்கள உங்களுக்கு லாயல் கஸ்டமராக மாற்ற போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொருளை விற்றதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ஒரு குட்டி கிராட்டிடியூட் நீங்கள் சொல்லலாம். அந்த பொருளை விற்றதுக்கு அப்புறமா உங்களோட பொருள் இல்லை உங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ரெஃபரல் ஒன்றுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் எங்களுக்கான ஒரு வேல்யூடு கஸ்டமர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் பொருளோட சேர்த்து ஒரு குட்டி ஹேண்ட் ரிட்டன் நோட், தேங்க்யூ நோட், அதை பிரிண்ட் எடுத்து போட்டு கொடுக்காம கையில் எழுதி கொடுக்குறப்ப அதுக்கான ஃபீல் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான். அது கூட சேர்த்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு குட்டி ஆட் ஆன் கிஃப்ட், இது எதுவுமே உங்கள் பிஸ்னஸை எஃபெக்ட் பண்ணாமல் உங்கள் ப்ராஃபிட்டில் கை வைக்காமல் கொடுத்தீங்கனாலே தாராளமாக போதுமானது. இந்த 48 மணி நேரத்தில் ஆன்லைனில் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு கிஃப்ட்ஸோ, டிஸ்கவுண்ட்ஸோ, இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் பில்டிங், இது எல்லாமே அவங்களுக்கு மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும்.
நாளைக்கு நீங்கள் விற்கிற அதே பொருளை அவங்க வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை வாங்கணுங்கிற எண்ணம் அவங்க சம்மந்தப்பட்ட யாருக்காவது வந்தாலோ நீங்கள் விற்ற பொருள் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் வராது. விற்றதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண ஃபாலோஅப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி அவங்க உங்ககிட்ட லாயல் கஸ்டமராக மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸை அழகாக மாற்றிட்டீங்க. இதை மாற்றினதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபாலோ அப் பண்ணணும். பொருள் போனதுக்கப்புறமா அவ்வளோதான் சேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடாமல் அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சதா, உண்மையாகவே அதோட வேல்யூ அவங்களுக்கு டெலிவர் ஆயிருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை அவங்களோட இமெயிலுக்கு அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, அந்த பொருள் யூஸ் பண்ண அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்க, அதில் ஏதாவது பாசிட்டிவ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப மனநிறைவை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மெசேஜை டிராஃப்ட் பண்ணி அனுப்புங்க. இது கூட சேர்ந்து உங்கள் கூகுள் ரிவ்யூ லிங்கே வேணாலும் கொடுங்க. அதுலேயே ஸ்டார் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக லிங்க்ஸோ இல்லை டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ ரிப்ளை பண்ணால் கூட அதை நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டோம் இத்தோட முடிஞ்சதுன்னு விடாமல் அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ அப் பண்ணுறாங்க, அதில் என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயும் உங்கள் பொருள் மேலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் வரும். பொருள் 100% சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாலுமே ஒரு 2% 3% நடந்திருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் கேட்டிருக்க ஃபீட்பேக் அப்படின்றது ஓவர் கம் பண்ணிடும். இது ஆப்வியஸ்லி உங்களோட பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். உங்கள் பிஸ்னஸ் மேலே லாயல்ட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அட் எவ்ரி டச் பாயிண்ட். கஸ்டமரை வெறும் டிரான்சாக்ஷனாக வெறும் பணமாக பார்க்காதீங்க. அவங்க உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை 1 lakh 2 lakhக்கு வெட்டிங் ப்ரௌஸ் இல்லை சாரி வாங்கியிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஈக்குவலாக பாருங்கள். அதை விட முக்கியமான விஷயம் அவங்களோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன், அவங்களோட ப்ரீவியஸ் இன்ட்ராக்ஷன் என்னன்றதை மனசில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த தீபாவளிக்கு உங்ககிட்ட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்கன்னா 2 monthsக்கு முன்னாடி ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, கண்டிப்பாக நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும்ல. போன தீபாவளிக்கு இந்த லெஹங்கா எடுத்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரெண்டில் இருந்திருப்பீங்க, அப்போ இந்த தீபாவளிக்கு இதை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு பர்சனல் கனெக்ட் வைக்கிறீங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நடக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் கஸ்டமர் கிடையாது, இந்த பிஸ்னஸ் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக பார்க்குறாங்க, ஜஸ்ட் லைக் தட் என்ன ஹேண்டில் பண்ணுறது இல்லை, என்ன ரெஸ்பெக்டபிளாக லவபிளாக ஹேண்டில் பண்ணுறாங்க, எனக்கு அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அவங்க உங்கள் பிஸ்னஸ் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் லாயல்ட்டியாக மாறும். இது நடக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் நிறையா நடக்கும். உங்களை பற்றி வெளியே நிறையா சொல்லுவாங்க, இங்கே வாங்கினேன், இங்கே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணிப்பாரு, அந்த அண்ணா தான் செம, அந்த அக்கா தான் செமங்கிற அளவுக்கு ஒரு ரெஃபரல் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயோ இல்லை மற்ற இடத்துல உங்களை பற்றி யாராவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்காக சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்காக நின்று சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க உங்களுக்கான அட்வொகேட்ஸாகவும் மாறிடுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம். இப்போ நேச்சுரல் சலூன் அதே மாதிரி RMKBலலாம் மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் கார்டு எதுக்காக, ரெகுலராக நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் குறைச்சிக்கலான்றதுனால. அந்த அமௌண்ட் பெருசாக குறையாது, ஆனால் அது நம்மளை ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிது. இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமை ஸ்மால் பிஸ்னஸஸ் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 6 months எங்ககிட்ட நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் எப்போ வேணால் கடைக்கு வந்து இந்த கிளைம் பண்ணிக்கலாம். பாஸ்ட் 1 year-ஆக நீங்கள் 10 பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கீங்க, இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைனா வர கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட ஸ்பெஷல் டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ் இல்லை குழந்தையோட பர்த்டே இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த மந்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு 10% 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கூட அது பெரிய இம்பாக்ட் தான். அது கூட சேர்ந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறப்ப ஒரு கிஃப்ட் கொடுக்குற ஃபீல் வரும், அவங்கள நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பீங்க. அந்த சர்ப்ரைஸ் அகெயின் உங்களோட லாயல்ட்டி லெவல், அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அண்ட் லாயல்ட்டியை அதிகப்படுத்தும்.
இது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குது, உங்களோட சேல்ஸ் என்ஜினியர், சர்வீஸ் என்ஜினியர் நேரில் போய் அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட அட்ரஸ்க்கு ஒரு குட்டி கிஃப்ட் நீங்கள் அனுப்பலாம். அந்த கிஃப்ட் ஒரு க்ரீட்டிங் கார்டாக இருந்தால் கூட தாராளமாக போதுமானது. இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பலாம். ஸோ இப்போ கூப்பன்ஸ் ஆன்லைனில் அனுப்பலாம், பட் ஆஃப்லைனில் ஒரு கிஃப்டாக போகிறப்ப அதை பிரித்து பார்க்குறப்ப வர ஃபீல்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வேறு லெவலில் ரைஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஹேண்டிலிங். கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சே சௌமியா, இப்போ லாயல்ட்டின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் உங்களோட ட்ரூ கலர்ஸை காமிக்கும். இத்தனை நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க உங்கள் கஸ்டமர் கிட்ட. இப்போ திடீர்னு உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த கஸ்டமர் சடனாக வந்து உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இந்த பொருள் இப்படி டேமேஜ் ஆகிடுச்சுங்க, வாங்கி யூஸ் பண்ணி 6 நாளில் இப்படி போயிடுச்சு, நீங்கள் இதுக்கு வாரண்டியெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்லன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு குவரியோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அந்த டைமில் அதை நீங்கள் மெச்சூர்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல், என் பொருள் அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் தப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஹார்ஷாக வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி அவங்க மேலே ரிட்டைன் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே வச்சுருந்த ரெஸ்பெக்ட் அப்படியே கிராஷ் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் லாயல்ட்டிங்கிற விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அது உங்களோட ஆன்லைன் ரெப்புடேஷன், ஆஃப்லைன் ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே பாதிக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மூலமாக. இப்போ அதை நீங்கள் ரொம்ப காஷியஸாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, மெச்சூர்டாக, அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தப்போ எப்படி அக்செப்ட் பண்ணீங்களோ, நெகட்டிவ் ரிவ்யூ வந்தப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்பாலஜைஸ் பண்ணிடுங்க. இப்படி நடந்துருச்சாங்க, இப்படி நடந்திருக்க கூடாது, பட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரம் அவர் எண்ட். இதை நாங்கள் என்னன்றதை பார்க்குறோம். நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதில் மிஸ்டேக் உங்கள் மேலேன்னு தெரிஞ்சதுன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிட்டனோ ரீஃபண்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃபர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். இல்லை மிஸ்டேக் கஸ்டமர் மேலேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலையுமே நமக்கு 2 கொம்பு முளைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பையுமே காம் அண்ட் கம்போஸ்டாக, மேபி இந்த ஹேண்ட்லிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதனால தான் இது உடஞ்சிருச்சு, அதனால தான் வேர் அண்ட் டேர் ஆகிடுச்சு, இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஜஸ்ட் அந்த நாபை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கு நீங்கள் இவ்வளோ மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும், இல்லைனா இப்போ நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து இது நடக்காமல் பார்த்துக்கோங்க. இது சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல மிஸ்டேக் அவங்க மேலேங்கிறது தெரியுது, ஆனால் நீங்கள் கோவப்படாமல் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அதிகமாகும், அவங்க மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரச்சனைன்னு வரப்போ தாங்க லாயல்ட்டி பாயிண்ட்ஸை சூப்பராக நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், கம்யூனிகேஷன் பிட்வீன் எவ்ரி பர்ச்சேசஸ். நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறீங்க, ஃபீட்பேக் வாங்குறீங்க, அதுக்கப்புறமா அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 மந்த்தோ 2 மந்த்தோ 6 மந்த்ஸோ சில டைம் 1 இயர் 2 இயர் கூட ஆகலாம். அந்த டைமை சைலண்ட்டாக இருக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புங்க, லிங்க்டின் இருந்ததுன்னா லிங்க்டின் நியூஸ் லெட்டர் அனுப்புங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ட் வச்சுட்டே இருங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவங்க உங்களை விட்டுட்டு உங்களோட காம்படிட்டர் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் எங்களுக்கு வேல்யூபிளான கஸ்டமர் தான் அப்படின்ற ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது சூப்பராக யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராக பண்ணுவாங்க இந்த ஃபாலோ அப் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வில்வா அப்படின்ற பிராண்டில் நீங்கள் குட்டியாக ரொம்ப சீப்பராக ரொம்ப அஃபோர்டபுளாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலுமே பரவாயில்ல, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாட்ஸ்அப்பில் உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஆப்வியஸ்லி வில்வா பிராண்ட் கூட நம்மளை அட்டாச் ஆக வைக்கும். வில்வா மாதிரியே இன்னொரு பிராண்ட் இந்த ஸ்பேனில் என் லைஃப்குள்ளே வந்திருந்தாலுமே அந்த பிராண்ட் கிட்ட போகாமல் வில்வா கிட்டேயே லாயலாக இருக்கிறதுக்கு இந்த ஃபாலோ அப் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே பண்ணிட்டீங்க, ரிட்டென்ஷன் நடந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. ஒன்ஸ் இன் எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர் டேட்டா பேஸ் ஒன்றா சிஆர்எம் டூல் மாதிரி வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா கூகுள் ஷீட்டில் உங்களோட கஸ்டமர் டேட்டா இதெல்லாம் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் எழுதி வைக்கிறத விட இதை பெட்டர்னு சொல்கிறேன்னா, அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஷீட்டில் கஸ்டமர் யார், எப்போ வந்திருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ரிட்டென்ஷன் ரேட்டை கேல்குலேட் பண்ணுங்கள். எத்தனை கஸ்டமர்ஸ் இந்த 3 மந்த்ஸில் ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இன்டர்வெல்ல திரும்ப வராங்க. ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் கலெக்ஷன்.
ஃபீட்பேக் கலெக்ஷன் அப்படின்றது உங்கள் பிஸ்னஸ் அண்ட் உங்கள் ப்ராடக்ட் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னா அது வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபீட்பேக்கை கேட்டு வாங்கி அதோட சஜஷன்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் டெலிவர் பண்ணுங்கள். பிஸ்னஸும் டெவலப் ஆகும், லாயல் கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது அடிஷ்னல் மென்டரிங் அண்ட் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.